நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு உங்ககிட்ட ரொம்ப ஆச்சரியப்படுதுன்னா, ஐ திங்க் இன் 1986 யூ ஹவ் டன் 34 ஃபிலிம்ஸ். 1 இயர்ல அவ்வளோ படங்கள் பண்ணி நான் வேற எந்த ஆக்டரும் நான் பார்க்கல சார். எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? இருக்கும் 22, 25, 35, 36, 37. எப்படி சார்? எப்படின்னா பண்ணியாச்சு, என்ன பண்ண முடியும்? 20 டேஸ்ல எல்லாம் படம் முடிக்கலாம். யூ cannot do 35 ஃபிலிம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. கோல்டன் பீரியட் ஆஃப் மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பீரியட் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? இப்படி கோல்டன் பீரியட் தான் சினிமாக்கு. இந்த லூசிஃபர் சீரீஸ்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மறக்கவே முடியாத பிடிஎஸ் ஏதாவது ஞாபகங்கள் இருக்கா? ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா நீங்க ரெண்டு பேரும்? எல்லாமே இருக்கு, மறக்கணும். என்னது சார்? அல்ல ஏதாவது அப்படி இருந்தா மறந்து போயிடணும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? Why should you carry it? Okay. இதில் வந்து what we have managed to pull off in terms of how we shot the film, எங்கே ஷூட் பண்ணோம், எப்படி ஷூட் பண்ணோங்கிறது வந்து யாருமே அட்டெம்ப்ட் கூட பண்ணல. இட்ஸ் a completely new experience for everyone. எங்கள் ரெண்டு பேருக்குமே இது புதுசாக இருந்தது. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் வாட் ஆர் வி ஷூட்டிங், வென் ஆர் வி ஷூட்டிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என் லொக்கேஷன்ஸ்ல வந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கிடையாது. காலைல வந்து எவ்ரிபடி வில் கோ ஸ்ட்ரைட் டு ஒர்க் பிகாஸ் எவ்ரிஒன் நோஸ். லொக்கேஷன்ல வந்து யாராச்சும் என்கிட்ட இது என்ன பண்றோம்லாம் கேள்வி கேட்டால் அவ்வளோதான். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார் ரெண்டு பேரும்? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து இன்டர்வியூ எடுக்கிறதுல. தென் எம்புரான் நான் ட்ரைலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ட்ரைலர் ஒரு படம் மோஸ்ட்லி வந்து ட்ரைலர் வந்துட்டு ஒரு ஷார்ட் டியூரேஷன், நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்ற ஐடியாவில் நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் யோசிப்பாங்க. பட் 3 minutes 51 seconds அப்படிங்கும்போது இந்த தாட்ஸ் எதனால சார்? 3 minutes 51 secondsலேயே நான் எதுவுமே ரிவீல் பண்ணல ஆக்சுவலி. ஓகே. இது இருக்க 2 hours 56 minutes. ஓகே. தென் இல்லை என்னன்னா இது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு பெரிய வேர்ல்டு. இப்போ லூசிஃபர் 1 ஆக்சுவலி அப்படி தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் லூசிஃபர் 1ஓட ட்ரெய்லரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மலையாளம் சினிமா ட்ரெய்லர்ஸ் கொஞ்சம் லெங்க்தியாக தான் 2019 கட் பண்ணியிருந்தோம். இதுவும் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரொம்ப பிக் ஒரு வேர்ல்டு இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதோட ஒரு ப்ராப்பர் அந்த வேர்ல்டோட ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் வேணும்னா அது இவ்வளோ லெங்க் வேண்டியதாக இருக்குங்கிறது போத் மை ப்ரோமோ எடிட்டர் டான் மேக்ஸ் அண்ட் ஐ அக்ரீட் அப்பான். இன்ஃபேக்ட் வி ஆல்சோ ஹேட் லைக் அ 4+ minute 4 minute 40 second திங். ஸோ வி டிசைடட் தட் இவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் டு த வேர்ல்டு வேணும் இந்த படத்துக்கு. அப்போ தான் கரெக்டாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா ஒரு கரெக்டாக ஒரு ப்ரீ ரிலீஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வேர்ல்டை பற்றி செட் ஆகுங்கிறது வி டிசைடட். And I knew that everybody will be talking about the duration of the trailer, but I don't see anybody complaining about the duration, which is great. So under thought process எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு trailer லாக் பண்ணோம். Sir, this is the point where I believed Prithviraj sir as a director அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல சார், எந்த பாயிண்ட் சார்? எதனால எந்த ஒரு விஷயம் பிலீஃபை ஏற்படுத்துச்சு உங்களுக்கு? எல்லாமே பாயிண்ட் தான். ஓகே. பிகாஸ் ஃப்ரம் த ஸ்டோரி டெல்லிங், அதை கன்சீவ் பண்ணுறது, ஸ்டோரி லொக்கேஷன் பார்க்குறது, எவ்ரிவேர் ஹிஸ் இன்வால்மெண்ட் இருக்கு. அப்படி தான் இருக்கணும். தட் இஸ் வென் யூ கால் ஒரு டைரக்டர் தான் இல்லையா? ஸோ எவ்ரிவேர் ஹிஸ் ஒரு நோட்டம் இருக்குது. அதனால தான் அது பெர்ஃபெக்டாக வரும். ஃபார் ஈவன் ஸ்மால் ஒரு காஸ்டியூமில் கூட അല്ലെങ്കിൽ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆர்னமெண்ட்டில் கூட அவரோட ஒரு விஷன் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுண்ட் இன்ஜினியர் சாரை இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவர் சொல்லியிருந்தாரு, இந்தியன் சினிமாவில் நான் இந்த மாதிரியான ஒரு பிளான்டு டேரக்டரை நான் பார்த்ததில்லை. ரொம்ப பிளான்டாக ரிலீஸ்க்கு ஒரு 10 days முன்னாடி எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சிச்சு, இப்போ நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாரு. ஹவு பிளான்ட் யூ ஆர், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரிலீஸுக்கு லாஸ்ட் 1 monthல கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் டிலேஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம். இல்லைனா ரிலீஸோட 30 days முன்னாடியே நான் ஆக்சுவலி காப்பி ரெடி பண்ணியிருக்கோம். மை பிளான் வாஸ் ஆக்சுவலி பை 1st of March everything would be done and all of us would be free just for promotion and all that. But அது நடக்கல. இல்லை when I started the film, the day he said yes to the script, அவர் வந்து ஸ்கிரிப்ட் படித்து சூப்பர் நம்ம இதை பண்ணலான்னு சொன்ன நாளில் இருந்து I had a plan in mind. எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கணும், எப்படி, நாங்கள் ஒரு பிளான் இருந்தது. அண்ட் மோஸ்ட்லி we were able to stick to the plan except for ஷூட்டிங் டைமில் வந்து நிறைய வெதர் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டாக வந்து இப்போ குஜராத்தில் ஃப்ளட்ஸ், அந்த மாதிரி நியூயார்க்கில் வந்து அன்எக்ஸ்பெக்டாக ரெயின், டொரன்ஷியல் ரெயின், அந்த மாதிரி கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் டிலேஸ் மட்டும் இல்லைனா எவ்ரிதிங் had gone according to plan and our post production also was everything was proper.
அதுக்கு வந்து கிரெடிட் என்னோடது கிடையாது. எனக்கு வந்து பிளான் பேப்பரில் போட தான் முடியும். ஒரு பயங்கரமான ஒரு க்ரூ அது ஒர்க் பண்ணோம். இப்போ சவுண்ட் இன்ஜினியர் ராதாகிருஷ்ணன் வந்து அப்படி சொல்கிறாரு. அது ஏன் அந்த பிளான் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சதுன்னா அவர் அவ்வளோ ஸ்கில்டாக இருக்கார். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. என்னை பொறுத்த வரைக்கும் ராதாகிருஷ்ணன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சவுண்ட் டிசைனர்ஸ் இன் த கண்ட்ரி. அவர் வந்து ஸோ as soon as what I do is the day I finish my shoot, I already have like a rough cut டன். அந்த ரஃப் கட் நான் நெக்ஸ்ட் டே வந்து சவுண்ட் டப்பிங் மியூசிக் எல்லாருக்குமே கொடுத்துடும். ஸோ ஃப்ரம் தேட் டே ஹீ ஸ்டார்டட் ஒர்க்கிங். அண்ட் இந்த படத்தில் வந்து ஃபாலி ஒர்க் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அண்ட் ஃபாலி ஆர்டிஸ்ட் சீஃப் இஸ் ஆக்சுவலி பிரசீலியன் லேடி. ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் 3 months அதுக்கு டைம் எடுத்தோம். ஸோ நிறைய டைம் எடுத்து தான் பண்ணோம். பட் அது ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி அது அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுற லெவலுக்கு ஸ்கில் இருக்கிற ஒரு டீம் என் கூட இருக்குது. அதனால தான். கண்டிப்பாக. சரி, இப்போது இந்த எம்புரான் நிறைய சேலஞ்சஸ் இந்தந்த விஷயங்களை என்ன சேலஞ்ச் பண்ணிச்சு இந்த படம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க? சேலஞ்ச் ஒன்றும் இல்லை. சேலஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு சினிமாவை போடணும் எடுக்கணும். நத்திங் கால் சேலஞ்ச். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி அச்சீவ் பண்ணணும், அதுதான். தட் இஸ் த எய்ம். அது தட் it was not that easy to shoot this film. Like he said, lot of weather conditions, lot of shift, நிறைய லொக்கேஷன்ஸ், ஈவன் கூட இந்தியாவில் கூட நிறைய இடங்கள் லாஜிஸ்டிக்ஸ் வைஸ் வாஸ் அ பிகஸ்ட் சேலஞ்ச். பட் வி அச்சீவ் தட். அல்லாத மேக்கிங்கிலெல்லாம் ஆஸ் he said, ஷூட்டிங் வந்து அவருக்கு ஈஸியான ஜாப். லைக் எ பிக்னிக் ஃபார் அஸ் டு அச்சீவ் தட் பிளேஸ், டு ரீச் தட் பிளேஸ், டு இவரெல்லாம் ஒரு அகாமடேட் பண்ணி அது. Because sometimes we used to shoot with 400 people யூனிட்ல, நாட் இப்போ அது மாதிரி அத்தனை பெரிய யூனிட்டாக இருந்தது. ஐ டேக் தம் டு லே லடாக், டேக்கிங் தம் டு யூஎஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் வாஸ் த மெயின் இஷ்யூ. சார், த்ரூ த ஷூட்டிங் இந்த லூசிஃபர் சீரீஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மறக்கவே முடியாத பிடிஎஸ் ஏதாவது ஞாபகங்கள் இருக்கா? அதை பகிர்ந்துக்க முடியுமா நீங்கள் 2 பேரும்? எல்லாமே மறக்கணும். அல்ல ஏதாவது அப்படி இருந்தா மறந்து போயிடணும். Why should you carry it? ஓகே, ஏதாவது ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் இந்த விஷயங்கள் ரொம்ப இதா இருக்கும்ல, அதுக்காக கேட்டிருந்தேன். இல்ல, ஐ மீன் இது வந்து எஸ்பெஷலி இந்த எம்புரான் வந்து அன்ஃபர்கெட்டபிள் ஃபார் அஸ் அண்ட் தி என்டையர் க்ரூ. ஏன் அன்ஃபர்கெட்டபிள்னா வந்து நெவர் பிஃபோர் அட்டெம்ப்டட் ஃப்ரம் மலையாளம் சினிமா. இப்போ இதில் வந்து வாட் வி ஹவ் மேனேஜ் டு புல் ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு வி ஷாட் த ஃபில்ம், எங்கே ஷூட் பண்ணோம், எப்படி ஷூட் பண்ணோங்கிறது வந்து யாருமே அட்டெம்ப்ட் கூட பண்ணல. ஸோ இட்ஸ் a completely நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ லால் சார் வந்து 47 years எக்ஸ்பீரியன்ஸ், 400 films ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 25 years எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்மோஸ்ட் 140 films எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் 2 பேருக்குமே இது புதுசாக இருந்தது. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் இந்த மாதிரி சீக்வன்சஸ் புல் ஆஃப் பண்ணுறது எங்களுக்கே புதுசாக இருந்தது. ஸோ எங்களை விட ஜூனியராக நிறைய க்ரூ இருக்குது இல்லை, அவர்கள்லாம் வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது, இந்த மாதிரி இடங்கள்ல போய் இப்படிப்பட்ட சீக்வன்சஸ் புல் ஆஃப் பண்ணுறது. ஸோ அது we will never forget. When we watch the film only நமக்கு அதை மெமரைஸ் பண்ண, ஐயோ மை காட் இதுதான் அங்கே போய் எடுத்தது இல்லை மறந்துருக்கு. இப்போ படம் பார்க்கும்போது தான் எல்லாம் கலெக்ட் பண்ணி திங்க் பண்ணணும். இப்போ ராதாகிருஷ்ணன் சார் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து he is a sound designer, so he didn't travel with us, no. So first time he saw the film, he asked the same question to me. இது எப்படி, how did you pull this off தான் அவரும் கேட்டார். அதுக்கு வந்து என்னோட டீம் தான் அதுக்கு ஃபுல் கிரெடிட். சரி, இந்த லூசிஃபர் இது வந்துட்டு ஒரு டெப்த்தான ஒரு எமோஷன்ஸ் எனக்கு கன்வே பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த நரேஷன் இந்திரஜித் சார் ரொம்ப ஒரு ஆஃபுல்லாக ரொம்ப அழகாக நரேட் பண்ணியிருப்பார். அந்த விஷயங்களை அவருக்கு என்னென்ன இன்புட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க? இல்லை, என்னோட காஸ்ட் வந்து பயங்கரமான ஸ்கில்டான காஸ்ட். ஆக்சுவலி சூப்பர் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டர்ஸ். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். நான் ஒரு நரேஷன் கொடுக்கும்போதே கரெக்டாக வந்து அந்த கேரக்டர் என்னங்கிறது, என் மனசில் இருக்கிறது என்னங்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, அண்ட் அங்கே இருந்து அது அந்த கேரக்டர்ஸ் வந்து அவரோட ஓன் ஸ்டைலில் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணலாம். அது லால் சாரில் இருந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு ஸ்மால் ரோல் பண்ண ஆக்டர் கூட நான் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி அவரை காஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆக்டர்ஸ், நான் மை மோஸ்ட் என்ஜாயபிள் மொமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ஷூட்டிங் க்ளோஸ்அப்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளோ ஸ்கில்டான ஆக்டர்ஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த படத்தில். அது இந்திரஜித் என் அண்ணன், ஸோ ஐ ஆல்சோ ஹாவ் அ பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் வித் லைக் ஐ டூ வித் லால் சார். பட் ஈவன் த ஃபாரின் ஆக்டர்ஸ், ஈவன் த ஆக்டர்ஸ் விட் இன் ஸ்மாலர் ரோல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தே ஆல் ஹேட் அ சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஆன் த ஃபில்ம். இது நம்ம படங்கிற மாதிரி தட் வாஸ் வெரி that was a privilege for me as a filmmaker. சார், இப்போ ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு அவர் சொல்லும் போது இல்லை இந்த நரேஷன் அப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் என்னது, ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்ன கேள்விகள் அவர்கிட்ட கேட்பீங்க நீங்கள்?
அது மாதிரி ஒன்றுமே கேட்க வேண்டாது, வேற சொல்லி கொடுத்துருக்கேன். சும்மா போய் கேட்டு கேட்டு எதுக்கு இல்ல தொந்தரவு பண்ண? நம்ம ஷூட்டிங் எப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம படங்கள் the films we have done how we have shot னா நம்ம ஷூட்டிங் லொகேஷன்ல வர டைம் ஆகும்போது எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். Everybody will know what we are shooting, what is to be done, what is their job. நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் நரேஷன் கொடுப்பேன். I'll give a narration to cinematography department, to production design department, to makeup department, to costume department. இந்த நரேஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்க்கு நான் சொல்கிற நரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் மை நரேஷன் டு காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட். இட் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் மை நரேஷன் டு ப்ரொடக்ஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட். அண்ட் எவ்ரிபடி வில் நோ வாட் இஸ் த பிளான் ஆஃப் ஷூட், வாட் ஆர் வி ஷூட்டிங், வென் ஆர் வி ஷூட்டிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என் லொக்கேஷன்ஸில் வந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கிடையாது. காலைல வந்தால் எவ்ரிபடி வில் கோ ஸ்ட்ரைட் டு ஒர்க் பிகாஸ் எவ்ரி ஒன் நோஸ் வாட் வி ஆர் ஷூட்டிங். ஆமாம். ஸோ நோபடி யாருமே கேள்வி கேட்கறதுலாம் கிடையாது. லொக்கேஷனில் வந்து யாராச்சும் என்கிட்ட இது என்ன பண்ணுறோம்லாம் கேள்வி கேட்டால் அவ்வளோதான். we are aware of what we are going to do. அதனால வேற தொந்தரவு பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே, சான்ஸ் கிடைக்கல. சார் இப்போ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஏன் நான் ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்குறேன்னா, ஒவ்வொருத்துக்கும் இருக்க அந்த கேரக்டர். ஸ்டீஃபன் கேரக்டர் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு ஸ்டீஃபன் கேரக்டர் இருந்த மாதிரியும் அவங்களுக்குலாம் ஒரு பேக் ஸ்டோரி இருந்த மாதிரியும் நமக்குள்ளே அந்த கேரக்டர் நம்மளை கடத்தது இல்லை சார். அந்த ஸ்டீஃபன் கேரக்டர் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இன்புட்ஸாக எடுத்துகிட்டு அந்த கேரக்டருக்கு ஹோம்ஒர்க் பண்ணீங்க? ஹோம்ஒர்க் ஒன்றும் பண்ணல, பிகாஸ் கேரக்டர் தானே, அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. பிகாஸ் சீன்ஸ் எல்லாம் அது மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு, நம்ம சும்மா ஆக்ட் பண்ணியா போதும். பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் தேர் அண்ட் த சீக்வன்சஸ் ஆர் லைக் தட். அவரோட கிராஃப் அப்படி, கோ ஆக்டர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதுக்காக போய் ஒன்றும் வேண்டாம். நமக்கு காஸ்டியூம் போட்டு அங்கே போயிருந்தால் இல் ஸ்லோலி அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டீஃபன் ஆகி மாறிடும். தட் இஸ் த பிரில்லியன்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட், தட் இஸ் த பிரில்லியன்ஸ் ஆஃப் த டைரக்டர் இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் ஒரு ஸ்டீஃபனுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் நோபடி நோஸ் அபவுட் ஸ்டீஃபன். அங்கே ஒரு ஆள் இருந்தா வென் யூ வாட்ச், ஓ இது மாதிரி ஒரு ஆள் இருக்கும். அது அப்படி ஒரு 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 இஃப் யூ ஃபீல் லைக் தட் இட்ஸ் எ பிளெஸிங் ஃபார் அன் ஆக்டர். அதான். ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் ஒன்றும் பண்ணல. இப்போ குரேஷி அப்ராம், ஐ டோன்ட் நோ குரேஷி அப்ராம் இல்லை, இவர் கொடுத்தா ஒரு 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 கிளாரிஃபிகேஷன், ஒரு 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 அவர் எப்படி இருக்குன்னெல்லாம் சொல்லி கொடுத்ததான் என்ன மனசில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி த வே தே நரேட்டட் த ஸ்டோரி அதில் இருக்கு குரேஷி அப்ராம். ஸோ அதுக்காக பிளான் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டிய விஷயம். சார் இப்போ ஒவ்வொரு சீனுமே நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுற அந்த விதம் இருக்குல்ல சார், அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் கூட ஈவன் லூசிஃபரில் கூட அந்த சர்ச்சில் நீ போய் ஃபசல் சார்ட்ட பேசிட்டு ரிட்டன் வரும்போது அந்த ஒரு குழந்தை வந்துட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அங்கே ஒரு கருணையோட ஒரு லுக் கொடுத்துட்டு டக்குன்னு திரும்பும்போது ஒரு 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 லுக் கொடுப்பீங்க, ட்ராஜடியான ஒரு லுக் கொடுப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு குழந்தை உங்களை தடுக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ்காரர் அடிப்பார், அங்கேருந்து ஒரு ட்ராஜிக் லுக்கு சடன் டிரான்சிஷன் ஆகுது இல்லை. இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். தென் உங்களோட வாக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஒவ்வொரு படங்களுக்குமே அந்த வாக்கிங் ஸ்டைல் வெவ்வேறு மாதிரியான. இப்போ ஜெயிலரில் நீங்கள் நடந்து வரது ஒரு மாதிரி இருக்கும், லூசிஃபரில் நடந்து வரது வேறு மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதை நீங்கள் எப்படி சார் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க? அந்த விஷயங்களுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற எனக்கு ஒரு டவுட். அது எப்படி எனக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் ஜில்லையில் இருக்கிற ஆள் வேறு, இவர் லூசிஃபரில் இருக்கிற ஆள் வேறு. அதை எப்படி வரும்னு எப்படி தெரியுது? அவரோட கான்வர்சேஷன் வேறு மாதிரி, அவரோட ஸ்லாங் வேறு மாதிரி, அவரோட பிஹேவியர் பேட்டர்ன் இது மாதிரி. அது எப்படின்னு எனக்கு சொல்ல முடியாது. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான். அதில் என்ன ஒரு பிளெஸிங் தான். நான் அதை அப்படி பிளெஸிங்னு வேர்ட் ஐ எம் யூஸிங் பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் இட். அதனால ஒரு எஸ்கேபிசம் தான் நினச்சிடுங்க. ஓகே, ஐ டோன்ட் நோ வாட். ஓகே, அதான் அதோட பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே சார், ஏதாவது ஒரு இடத்துல மோகன்லால் சார்ட்ட இருந்து ஆக்டிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஆஃபுல்லாக நீங்களே ஒரு டேரக்டர் அப்படிங்கிறத மறந்து ஒரு ஆக்டராக இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் சார்ட்ட இருந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது நினச்சிருக்கீங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவர் யார்? ஆயில் ரிஃபைனரியா? என்னங்க இது? இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் கிடையாது. ஒன்று வந்து யூ சார்ட் ஆஃப் நரேட் யுவர் ஸ்கிரிப்ட் and in the narration you also give your actor your ideation of the character. அதுக்கப்புறம் actually then you are completely trusting the actor. And வந்து you are hoping your actor will make that his or her own. Okay. And every actor will have his or her own interpretation of the character and you are hoping that நம்ம நினைச்சதுல இருந்து ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா அவரா their own thing they will bring ங்கிறதா every filmmaker will hope for. Okay. And லால் சாரை பொறுத்த வரைக்கும் that is his forte actually. அவர் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லை, எவ்ரி ஒன் நோஸ் எவ்ரி திங் வைல் வி லேண்ட் ஆன் லொக்கேஷன். லால் சாருக்கும் கம்ப்ளீட்டாக தெரியும் என்ன எப்போங்கிறது தெரிஞ்சாலும் ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஹீல் அகெயின் கம் அண்ட் ஆஸ்க் மீ என்ன பண்ணோங்கிறது. அண்ட் ஐ நோ தட் ஹீஸ் ஆஸ்கிங் மீ பிகாஸ் ஜஸ்ட் பிஃபோர் த ஷாட் ஹீ வாண்ட்ஸ் டு லிசன் டு வாட் த டைரக்டர் இஸ் இமேஜினிங் ஒன் மோர் டைம்.
இன்னும் ஒரு வாட்டி கூட நீங்க இமேஜின் பண்ணது என்கிட்ட சொல்லுங்கங்கிறது அது. அண்ட் ஐ வில் டெல் ஹிம், தென் ஹி வில் கோ அண்ட் ஹி வில் டூ ஹிஸ் ஓன் திங் விச் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் வில் சர்ப்ரைஸ் மீ அண்ட் ஐ லவ் தட் சர்ப்ரைஸ். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. லூசிஃபர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. லூசிஃபர் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்து லூசிஃபர் 2க்கு எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கும் போது சடன் சர்ப்ரைஸாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ப்ரோ டாடி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அது எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சது? அந்த ஒரு டைமுக்குள்ளே நீங்கள் அந்த ஒரு விஷயம் ஒர்க் பண்ணிருப்பீங்க. தென் மேனேஜிங் டைம் ஸ்கெடியூல்ஸ் இந்த மாதிரி ஒரு டேரக்டராக ஒரு ஆக்டராக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இல்லை ஆக்சுவலி வந்து இன்ஃபேக்ட் இதுதான் என்னோட செகண்ட் ஃபில்மாக இருந்திருக்கணும். லூசிஃபர் முடிஞ்சு ஆஃப்டர் 2 years ஐ ஷுட் ஹவ் டன் திஸ் ஃபில்ம் ஒன்லி. அப்போ தான் பேண்டமிக் வந்து ஃபுல்லாக லாக்டவுன் ஆகி அண்ட் கேரளா ஹேட் பீன் கம்ப்ளீட்லி ஷட் டவுன். டுடே இஸ் த டே ஃபர்ஸ்ட் ஷட் டவுன். 5 years back. Correct. 5 years back, correct. Full shut down ஆகி and the film industry was standstill. So அப்படியே நிறைய நாள் போயிட்டு இருந்தேன். And we didn't know when it is going to reopen. அது அப்போ then we suddenly started hearing news about ஆந்திரா தெலுங்கானா ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம், மெட்ராஸில் வந்து ஷூட்டிங் பெர்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், பாலிவுட் they started filming and Kerala was still in shutdown. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளாக சும்மா உட்காந்து போர் அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ டோல் சார் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது பண்ணலாமா, ஓகே பண்ணலாம்னு சொல்லி அப்போ ஒரு 1 weekல ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் ஜாலியாக வி தாட் வீல் ஹேவ் ஃபன். அது பிக்னிக் மாதிரி பண்ண படம் அது ஆக்சுவலி. ஆமாம், அந்த ஃபுல் கேரளா கொச்சின் வந்து நம்ம சீட் பண்ணதே ஹைதராபாத்தில். வி வென்ட் டு ஹைதராபாத் அண்ட் 40 days 40 நாள் வி ஃபினிஷ்ட் ஆன் ஸ்மால் ஃபில்ம் அண்ட் ஆல் ஆஃப் தட் லாட் ஆஃப் ஃபன். ரொம்ப சிரிச்சு அந்த மாதிரி பண்ண படம் அது. சார் அந்த டைமிங் அந்த எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னும் போது எனக்கு உங்ககிட்ட ரொம்ப ஆச்சரியப்படுதுன்னா, ஐ திங்க் இன் 1986 யூ ஹவ் டன் 34 films. 1 yearல அவ்வளோ படங்கள் பண்ணி நான் வேறு எந்த ஆக்டரும் நான் பார்க்கல சார். எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? தென் நிறைய வருஷத்தில் நீங்கள் வந்துட்டு 22+ மூவிஸ் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் 3 yearsல 100 movies அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. 22, 25, 35, 36, 37 பண்ணியிருக்கேன். எப்படி சார்? எப்படின்னா பண்ணியாச்சு, என்ன பண்ண முடியும். அது வந்து எல்லாம் அது மெயின் லீட் ரோல் அல்லாத சின்ன படங்களும் இருக்குது அதில். ஸோ பிகாஸ் வி யூஸ் டு ஃபினிஷ் த ஃபிலிம் இன் 20 days, 16 days, 17 days அது மாதிரி. ஸோ அப்போ அது மாதிரி உள்ள கேரக்டர்ஸ் அது மாதிரி ஃபிலிம்ஸு அது மாதிரி இருந்தது. அதான் ஒரு டைம், அதை இப்படி நோபடி கேன் டூ. இப்போ இந்த ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் மாறி போச்சு. இப்போ ஒரு 20 daysலாம் படம் முடிக்கலாம், பட் யூ cannot do 35 films எல்லாம் எப்படி பண்ணுன்னு எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே சார், உங்களுக்கு எதாவது இதுதான் வந்து கோல்டன் பீரியட் ஆஃப் மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பீரியட் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? இப்படி கோல்டன் பீரியட் தான் சினிமாக்கு. ஓகே, ஹவு டு மேக் இட், அந்த கோல்டு இருக்குது, அது ஆட்டோமேட்டிக் நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணுறது தான் உங்கள் இன்டெலிஜென்ஸ். அப்போ தெரிச எல்லாத்துலேயும் ஒரு ஹீரோ இருக்குது இல்லையா? சத்யன் மாஸ்டர், அதில் மது சாரு அவர் இருந்த ஒரு டைம், அது நல்ல ஃபிலிம்ஸ் இருந்தது. இவரோட ஃபாதரு அவர் இந்த டைம் இருக்கு, சோமேட்டன், பின்ன அது ஒரு எல்லா டைம்லேயும் கிரேட் ஃபிலிம்ஸு நிறைய பேர் பார்க்கல. ஏன்னா பிகாஸ் அன்றைக்கி டிவி இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, ஓடிடி இல்லை, அதனால ஸோ மெனி ஃபிலிம், எவ்வளோ நல்ல ஃபிலிம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் மலையாளத்தில். அது மாதிரி நாங்களும் தமிழில் எவ்வளோ பெரிய பெரிய படங்கள் இருக்குது. பட் வி யூஸ் டு வாட்ச் பிகாஸ் தமிழ் படங்கள் எல்லாம் கேரளத்தில் வி யூஸ் டு வாட்ச் நிறைய தியேட்டரில். பட் கிரேட் ஃபிலிம்ஸ் பை கிரேட் டைரக்டர்ஸ், பத்மராஜன், பரதன், அரவிந்தன், அடூர் கோபாலகிருஷ்ணன், அபிஷேகம், நிறைய சின்ன சின்ன படங்கள் இருக்குது, பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்பயும் கோல்டன் பீரியட் தான். சார் ஒரு 10 years பேக், ஐ திங்க் 11 years பேக் சார், நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நான் ஃபியூச்சரில் டேரக்ட் பண்ணால் மோகன்லால் சார், மஞ்சு மேம்லாம் வச்சு நான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நினச்சிங்களா நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் இருந்தது அவங்களுக்கு? எனக்கு எப்படி தெரிய போகுது தெரியல. நம்மளோட முதல் படம் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருந்ததா, இல்லை எதனால? ஐடியா வந்து என்னோட கிடையாது. ஐடியா வந்து முரளி கோபின்னு என்னோட ரைட்டரோட ஐடியா. அது ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் இஸ் பை முரளி கோபி. முரளி கோபி இஸ் ஆல்சோ ஆல்சோ அன் ஆக்டர். நம்ம சேர்ந்து ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் தான் என்கிட்ட இப்படி ஒரு ஐடியா சொல்லி இது டைரக்ட் பண்ணுறியான்னு அவர் தான் கேட்டா ஆக்சுவலி. ஓகே, அதுக்கப்புறம் then we collaboratively developed the plot and the story. But அன்னைக்கு வந்து the interviewer asked me if you ever direct, hypothetically, it was hypothesis, if you ever direct, உங்களோட ட்ரீம் மெயில் லீட் ஃபீமேல் லீட் யாருன்னு கேட்டேன். நான் மோகன்லால் சார், மஞ்சு வாரியர்னு அன்னைக்கு சொன்னேன். ஏதோ நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் ஆக்சுவலி. ரொம்ப God must have blessed me that eventually when I made a film it was Mohan Lal sir and Manju Warrier. சார் இப்போ லூசிஃபர் 2 கூட ஓப்பனிங் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது, நிறைய புக்கிங்ஸ் அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது நிறைய டிக்கெட் சோல்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட தாண்டி இருக்கா, இல்லை இந்த விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தீங்களா? கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண விட தாண்டி இருக்கு. We anticipated the film would open big. We were expecting the film to be met with a lot of excitement. ஏன்னா பார்ட் 1க்கு அவ்வளோ லவ் கிடைச்சது இல்லை. பட் இப்போ நடக்கிறது வந்து கொஞ்சம் we didn't expect. சார் இந்த ஒரு சீக்ரெட் சார்,
நிறைய இடங்களில் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நானுமே வந்துட்டு சில்வா சார் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவருமே சொல்லியிருந்தார் இந்த படம் வந்து எங்களுக்கு ஓப்பன் பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தார். தென் ஹவு மலையாளம் இண்டஸ்ட்ரி இஸ் மேக்கிங், அதாவது இந்த படம் பார்க்கும்போது சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓகே இது வந்து ஒரு 500+ crores மூவி அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வருது. அப்படிங்கும்போது அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, நாங்கள் சொல்ல வரும்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயம். எப்படி நீங்கள் ஒரு மினிமலான ஒரு பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கு கொடுக்குறீங்க, அந்த கிராண்டியர் லுக்கு கொடுக்க முடியுது? வாட்ஸ் த சீக்ரெட்? இல்லை, ஒரு ஃபிலிம் செட்டில் வந்து த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கமோடிட்டி என்னன்னா அது வந்து யூஸ் பண்ணுற கேமராவோ அந்த யூஸ் பண்ணுற ப்ராப்ஸோ இல்லை எதுவுமே கிடையாது. த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கமோடிட்டி ஆன் அ ஃபிலிம் செட் இஸ் டைம். ஸோ டைம் எப்படி நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் that's the only way you can sort of keep your budgets in control or under your own purview. The more time you spend on a film set, the more money is going. So இந்த படம் வந்து 143 days ஷூட் பண்ணோம். அந்த 143 டேஸ்லேயே வந்து நிறைய நாள் வெதர் இஷ்யூஸ், ரெயின், அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் இந்த 143 டேஸும் என் க்ரூ வந்து 1 minute கூட வேற ஆல்வேஸ் யூஸ் த டைம் ஆன் செட் டு கிரியேட் த ஃபில்ம். அது மட்டும் இல்லாமல் வந்து யூனோ வை வி வர் ஏபிள் டு டூ இட் இஸ், இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 years இந்த படத்தோட ஒர்க் நடந்தது. யூனோ த ஷூட் பிளான் டுக் 2 years டு செட் அப். இல்லை இந்த ஸ்கேல் ஒரு படம் பண்ண முடியாது. ஆக்சுவலி இட்ஸ் இம்பாசிபிள் டு புல் ஆஃப் அ ஃபில்ம் அட் திஸ் ஸ்கேல். Then of course the confidence that Mohan Lal sir and my producer Anthony Perumbavoor had in me and on the subject. நீங்க சொன்ன மாதிரி this is not a film where we can start off saying இது இவ்வளோ பட்ஜெட் ஆகிடுங்கிற பிளான் we can't put, because இதில் வந்து ட்ரை பண்ண நிறைய விஷயங்கள் we didn't even know if it was possible. We didn't know how much money it was going to cost. இதெல்லாம் வந்து only as we were going ahead we discovered. But we hope that people look at the effort and we have tried to really push our boundaries in terms of what we are capable of in mainstream cinema within Malayalam industry, and we hope people like what they see. இந்த லூசிஃபர் ரைட்டர் முரளிகோபி சார் ஏதாவது இன்ஸ்பயர் ஆகிருக்காரா ரியல் லைஃப்ல இருந்து? ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விதமான தியரிஸ் எழுதுறதா இருக்கட்டும், இந்த பொலிட்டிக்கல் கேரக்டர்ஸ்லாம் இவங்க இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரியான நிறைய தியரிஸ் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா? ஏதாவது உங்களுக்கு இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் எல்லாமே வந்து ஃபிக்ஷன் தான். கம்ப்ளீட்லி இட்ஸ் த ரைட்டர்ஸ் இமேஜினேஷன். But like every writer, like every filmmaker, like every artist, we are all inspired by the society around us. So kandipa subconscious level la vandu there must have been a lot of things that have inspired Murali as a writer, inspired me as a filmmaker. But adella adile inspiration eduthu idu appadi solla mudiyadu. That all happens at a subconscious level as a creator. But when we put pen to paper and when I'm sitting in front of a monitor designing my shot, it's completely my imagination. Sir, in Kerala industry, in Malayalam industry, நிறைய filmmakers and actors ரொம்ப அழகாக நிறைய ஃபேன் பேசஸ் அவங்களுக்குலாம் இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் டைரக்டர் யார் சார் இன் மலையாளமா? எல்லாரும் நல்ல ஆக்டர்ஸ் தான். ஐ மீன் இப்போ அப்கமிங் ஜென்ரேஷன். அப்கமிங் எல்லாம் இல்லை, எல்லா நல்ல ஆக்டர்ஸும் எனக்கு பிடிக்கும். அதுக்காக சின்ன ஆளுக கூட எவ்வளோ நல்ல அழகாக ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஆர் எக்ஸலண்ட் ஆக்டர்ஸ். பட் மை ப்ரேயர் அவருக்கு நல்ல ரோல் கிடைக்கணும், அதுதான். எல்லாம் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ். அது நல்ல ரோல் கிடைக்காது எப்படி, ஹவு கேன் தே ப்ரூவ்? பட் தேர் ட்ரைங் தேர் ஹார்ட் டு மேக் குட் ஃபிலிம்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எல்லாரும் எஸ்பெஷலி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் நல்ல ஆக்டர்ஸ் தான், எல்லாரும் தமிழ் எல்லாருத்தும். பட் லாட் ஆஃப் ஒரு என்ன, பட் லக்லி நம்ம டைமில் எல்லாம் வி ஹேட் த சான்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் கிரேட் டைரக்டர்ஸ். நல்ல ஸ்கிரிப்ட் கிடச்சது. அது மாதிரி தீஸ் பீப்புள் ஷுட் கெட், then they can come out with great performances. சார் இப்போது நிறைய படங்கள் இப்போ உங்களை ஒரு பவுண்டரிக்குள்ளே அடைக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஸ்டோரி, இந்த ஸ்டோரி இந்த மாதிரியான ஸ்டோரிஸில் மட்டும் தான் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு ஸ்டோரியில் எதிர்பார்க்குறீங்க? அந்த மாதிரி எனக்காக ஒரு ஸ்டோரி வேண்டாம், ஸ்டோரிக்காக நான் போயிடலாம், அதான். அந்த ஸ்டோரி அதிலே நான் எனக்கு என்ன பண்ண முடியும் தான் நான் பார்க்குறேன். இல்லை எனக்கு வேண்டிட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு ஐ நெவர் சே. எனக்கு ஒரு சாங் வேணும், அது ஒரு டான்ஸ் வேணும், அது அப்படி இல்லை. அதில் எனக்கு எப்படி அடாப்ட் பண்ணலாம் அது முடியும்னா, இஃப் இட் இஸ் ஓகே ஃபார் மீ தென் ஐ வில் சே எஸ். அதர்வைஸ் ஐ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், அதுக்கு தே ஷுட் கிவ் மீ த ஆன்சர்ஸ் இல்லை. ஸோ ஆ ஸ்டோரியில் ஹவு ஐ கேன் அகாமடேட் தான் ஃபர்ஸ்ட் தாட். இட்ஸ் கிரேட் திங் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த எம்புரான் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இங்கே தமிழ்நாட்டில் பெறணும் அப்படின்னு சொல்லி சினியுலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Taste Daily. Taste the Daily.